திராவிட முன்னேற்ற கழகங்கள் 2 முறை ஆட்சி பீடத்தில் அமர்ந்த வரலாறே கிடையாது. அந்த வரலாறை படைக்க வேண்டும் என்று திமுக விரும்பினால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு 12 தொகுதி ஒதுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்போ தெரியும் திருமாவின் வலிமை என்னவென்று. ஏன்னா அவங்க சும்மா 8 தரேன் 6 தரேன்னு சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுபடாது. அந்த மாதிரிலாம் போயிட்டு தான் நோட்டாவுக்கு நான் ஓட்டு போட்டுருவேன், நான் யாருக்கு ஓட்டு போட முடியும், நம்மளுடைய உழைப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்குது திமுகவுக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க. நான் 6ல் நின்னார் போன முறை. இப்போ அதே கொடுத்தா நாங்கள் வாங்க முடியுமா? எங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? திமுகவுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு மட்டும்தான் நிலைப்பாடா? உங்களுக்கு கிடையாதா? 44 தனி தொகுதி இருக்குல்ல, 234 தொகுதியில் 44 தனி தொகுதி இருக்கா இல்லையா? ஏன் திருமாவளவனுக்கு கொடுத்தா என்ன 115 சீட்டு தானே நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு? ஏன் நீ ஒரு 140 நில்லு, திருமாவளவனுக்கு 15 கொடு. ஆனால் எல்லாம் கோபத்தில் இருக்காங்க. சினம் கொண்ட சிறுத்தையின் சீற்றத்தை எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது. ஏன்னா நாங்கள் பயந்தவர் அல்ல, பக்குவப்பட்டவர்கள். பார்த்து பேசு. ஆதவ அர்ஜுன் அவர்களே பொறுப்பை எடுத்துருவோம். போட்ட உடனே டெலிட் பண்ணுறான். திமுக அரசு கைது பண்ண முடியாது. மற்றவங்களாம் என்ன ஒன்று சொல்லிட்டா உடனே திமுக அரசு ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை, காவல்துறை விரைந்து நடவடிக்கை அப்படின்னு பெருசாக ஹெட்லைனில் போடுறான். ஆதவ அர்ஜுனா கைது பண்ண வேண்டியதானே, ஏன் கைது பண்ணல? வேண்டப்பட்ட ஏதோ ஒன்று உறவு இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன நமக்கு தெரியாதுல்ல. ஏதோ திமுகவும் ஆதவ அர்ஜுனாவும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனுக்கு விடுதலை சிறுத்தைகளின் பகிரங்கமான எச்சரிக்கை. வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு, இல்லைன்னா காணாமல் போயிடுவேன். FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு திருமாவின் அரசியல் மாணவன் வீரா பாக்கியராஜ் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆனால் இப்போ கூட்டணிக்குள்ள சலசலப்பு அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியில் வருது. இது திருமாவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 9+1 இல்லை 9+2 இப்படி கேட்குற மாதிரி நியூஸ் வருது. நீங்கள் அந்த கட்சியை சார்ந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்குது? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்குவதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தலைவர் திருமாவின் பங்கு என்பது ஆகச்சிறந்த ஒன்று. அது ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை, சனாதன பாசிச சங்கிகளை எட்டி உதைக்கின்ற ஒரு கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியானது மிகுந்த பங்கீடு தலைவர் திருமா அவர்களுக்கு. ஆனால் கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் 15 தொகுதி கேட்டிருக்கிறார். ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய உயரம் என்னவென்று தெரியும், அவர்களுக்கு எங்களுக்கும் தெரியும், எங்களுடைய வலிமை என்னவென்று தெரியும். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் அதிகப்படியான வாக்குகள் எண்ணிக்கையை கொண்டவர்கள் நாங்கள். அதை உணர்ந்து தலைவர் தளபதி அவர்கள் 12 அல்லது 10 இரட்டை இலக்க எண்ணை கொடுப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தலைவர் எதிர்பார்த்துட்ருக்காரு. எங்கள் கட்சியில் இருக்க கடைகோடி தொண்டர்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதை ஏன் இப்படி காலதாமதமாக ஒரு பரபரப்பை உண்டாக்குறாங்க அப்படின்னு எனக்கு சரியாக விளங்கலை. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா எங்கள் கட்சியில் இருக்கவங்க இப்போ அது இல்லாமல் 10 இல்லாமல் 10 8 9 8+1 9+1 அப்படின்னா என் கூட இருக்க தோழர்கள், என்னோடு பயணிக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் மிகுந்த வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா அரசியல் வந்தாவே திருமாவளவன் அவர்களை நோக்கி தான் அனைத்து தளங்களும் பார்க்கும், கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி யாருன்னா எங்கள் தலைவர் திருமா தான், விடுதலை சிறுத்தை கட்சி தான். எப்பொழுதுமே எந்த நேரம் போனாங்க, நேற்று நைட்டு கூட 11:30-12 மணி வரை தலைவர் மக்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார். எந்நேரமும் எல்லாம் கூட்டணியை பற்றி பேசிட்டு இருக்காங்க, எங்கள் தலைவர் மக்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறார், மக்களின் விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கிறார். அதனால் எல்லாம் அனைத்தையும் உணர்ந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்கள் இயக்கத்திற்கு, எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இரட்டை இலக்கில் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இரட்டை இலக்குனா தமிழ்நாட்டில் மட்டுமா இல்லை பாண்டிச்சேரி? தமிழ்நாட்டில் 12ம் தமிழ்நாட்டில் 10ம் பாண்டிச்சேரியில் 2ம் கொடுத்தால் சிறுத்தைகள் அனைவரும் மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகங்கள் 2 முறை ஆட்சி பீடத்தில் அமர்ந்த வரலாறே கிடையாது. அந்த வரலாறை படைக்க வேண்டும் என்று திமுக விரும்பினால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு 12 தொகுதி ஒதுக்க வேண்டும். தமிழகத்தில் 10, பாண்டிச்சேரியில் 2, 12 தொகுதி ஒதுக்கினால்தான் மீண்டும் தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர முடியும். இல்லை என்றால் நான் வேலை செய்வேன். தலைவர் அவர் சொல்கிறாரு, தலைவருக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது, நம்ம பல ஆண்டுகளாக தலைவரோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் நான் வேலை செய்வேன். என்னை சார்ந்த தோழர்கள் நிறைய பேர், எண்ணற்ற பேர் தோழர்கள் தம்பிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம்னே, இந்த மாதிரிலாம் போயிட்டு தான் நோட்டாவுக்கு நான் ஓட்டு போட்டுருவேன், நான் யாருக்கு ஓட்டு போட முடியும்,
நம்மளுடைய உழைப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்குது திமுகவுக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் முடிய போகுது, இந்த ஆட்சி முடிய போகுது. இது வரைக்குமே தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான இந்த வன்முறைகள்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ போன மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது திருநெல்வேலியில் ஊரை வந்து வெட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து திருமாவர்கள் இல்லை அப்படின்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து வெடிச்சிருக்கும். ஏன்னா இப்போ இங்கே எங்கே இந்த மாதிரி பிரச்சனை நடந்தாலும் அங்கே திருமாவர்கள் போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய திருமாவர்களுக்கு இப்போ தேமுதிக வந்தாங்க, அவங்களுக்கு சீட்டு முடிச்சாச்சு. காங்கிரஸ் வந்து டிவிகேவை பயங்காட்டி அவங்க ஒரு கணிசமான அந்த சீட்டை வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, உங்களுக்கு திமுகவுக்கு உறுதுணையாக இருந்த விசிகா திருமாவர்களுக்கு ஏன் இவ்வளோ தாமதம், எதுக்கு? அதாவது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் 6 தான் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்றாங்க. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியும் தலைவர் திருமாவின் எவ்வளோ வலிமை இருக்கிறது. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அனைத்து தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைக்கு மிகச்சிறந்த வாக்குகள் இருக்கிறது. ஆனால் அது காங்கிரஸ் அவங்க வந்து பயங்காட்டி போனாங்களா, அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அடுத்தவங்க பிரச்சனை, அவங்களுடைய வலிமையை பொறுத்து அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து எந்த ஆப்ஷன் கிடையாது, எந்த கூட்டணியிலையும் நாங்கள் சேர மாட்டோம்னு இன்றைக்கி சொல்லலை. 2017 தலைவர் சொல்லிட்டார், மதவாத சக்திகளோடும் சாதிவாத சக்திகளோடும் என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இருக்காது. அரசியலில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தவறை செய்ய மாட்டேன். ஒரு முறை செய்திருந்தார், ஆனால் அதை செய்யவே மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது தலைவர் திருமாவர்கள் விஜயம் கூட கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும், முதல்ல வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்ன முழக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியோட முழக்கம். அந்த முழக்கத்தை வந்து விக்கிரவண்டியில் நடந்த ஒரு மாநாட்டில் விஜய் அவர்கள் திருமாவளவனை அவர்களை குறிவைத்து தான் அந்த அழைப்பை இதே சொன்னார். ஆட்சியிலும் பங்கு தரோம், அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது நாங்கள் வச்சது, அதெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து 35 ஆண்டு கால உழைப்பு, பாதிப்பு எங்கெல்லாம் நடக்கிறதோ, அடக்குமுறை எங்கெல்லாம் நடக்கிறதோ, ஒடுக்குமுறை எங்கெல்லாம் நடக்கிறதோ, சாதிய வன்மங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அரணாக நின்று தலைவர் திருமா அவர்கள் எப்பொழுதும் 24 மணி நேரம் கனத்த இதயத்தோடு, கனத்த நெருப்பான ஒரு இதயத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடைகோடி மக்களுக்கும் அரணாக நின்று போராடி தங்களுடைய நீதியை வாங்கி நீதிக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், தேர்தல் வந்தால் மட்டும் புதிய கட்சியெல்லாம் வந்துடுவாங்க. நாங்கள் வந்து இத்தனை பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணோம், இது பண்ணோம், இதெல்லாம் சும்மா நாடகம். எந்நேரமும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரே மகத்தான தலைவர் திருமா என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், திருமாவளவனுக்கு இன்றைக்கி கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம். அதான் நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். திமுகவும் விசிகாவும் கொள்கை ரீதியான ஒரு உறவு அப்படின்னு தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்காரு, அதே மாதிரி நாங்களும் அறிவிச்சிருக்கிறோம். ஆனால் திமுக வந்து ஏன் இப்படி வந்து பகடகாய் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, மறுபடியும் ஒரு ஆட்சி பீடத்தில் அமரணுமா வேணாமன்னு நிரூபிக்கிறத விடுதலை சிறுத்தை தான். அதுக்கு தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இது ஒரு முழக்கம், கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருக்கிறோம், ஆனால் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்றுவோம் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அதை யுத்தியை மாற்றுவோம்னா எப்படியும் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய அனுபவம் 35 ஆண்டு காலம். நாங்கள் நினச்சா அதை விஜய்கிட்ட போயிட்டு பேசிக்கலாம். ஆனால் அவர் வந்து இன்னும் மக்களோட 10 வருஷமாவது பழகணும். வயசு முக்கியம் இல்லை, அதாவது அனுபவம் தான் முக்கியம். எந்த வேலைக்கு போனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அதில் இது பண்ண முடியும். இவர் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள் பிரச்சனை சந்தித்து வரலை, அதனால் அவரை நம்பி நாங்கள் போக முடியாது. நாளைக்கே வந்து விஜய் அவர்கள் வந்து தலைவர் திருமா தலைமையில் இந்த கூட்டணி அமையும், நாங்கள் 115 அவங்க 115 நிற்கிறோம், மீதி எல்லாமே 234 தொகுதி 2 பேர் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் தெரியுமா? அப்போ தெரியும் திருமாவின் வலிமை என்னன்னு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்போ தெரியும் திருமாவின் வலிமை என்னவென்று. ஏன்னா அவங்க வந்து சும்மா 8 தரேன் 6 தரேன்னு சும்மா சீன் போட்டுட்ருக்காங்க, இதெல்லாம் எடுபடாது. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறேன், எப்போ என்ன நடக்கும்னு அரசியல் இது யாராலையுமே கணிக்க முடியாது. சும்மா ஒரு வியூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசிட்டு போயிடலாம். நாளை காலையில் விஜய் வந்து எனக்கும் பிஜேபிக்கும் வந்து எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆனால் நம்பலை, சில பேர் நம்பலை, நாங்களும் கூட நம்பலை. ஏன்னா பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு பிஜேபி. அந்த பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளையாக தான் அவங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் டிவிகேவும் நாம் தமிழர் கட்சியுமா நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையாக உடைச்சி நான் வந்து தலைவர் திருமாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு திருமாவோடு பயணிக்க தயாராக இருக்கிறேன்னு விஜய் அறிவிப்பு செய்தார்னா தமிழ்நாடு தலையே மாறிடும். திமுக வந்து இந்த சீட் 10+2 கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டிவிகே கூட கூட்டணி பார்த்துவாங்க. இல்லை, அது நான் எடுக்கிற முடிவு இல்லை, எங்கள் தலைமை எடுக்கிற முடிவு, எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவு. இல்லை, தொண்டனா நீங்கள் உங்கள்கிட்ட என்னுடைய கருத்து என்னன்னா, வயசு முக்கியம் இல்லை, அனுபவம் முக்கியம் ஒன்று. அதோடு வந்து
இளைஞர்கள் படை நிறையா இருக்குது, நிறைய இளைஞர்களை வச்சுருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஓட்டுகளாக மாறுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். இப்போவே முதலமைச்சராக வாழ்ந்துட்டு இருக்காரு யார்? விஜய். நல்ல நடிகர், நல்ல அவருடைய லைஃப் வந்து நல்ல நடிகர் தான், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இப்போவே முதலமைச்சராக வாழ்ந்துட்டுருக்கார் அவர் விஜய் அவர்கள். அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் எடுக்கிற ஸ்டெப்பில் இருக்குது. திடீர்னு கூட என்னென்னாலும் நடக்கலாங்க. நாளை காலை வந்து விஜய் வந்து நான் திருமாவளவனை கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவரோட பயணிக்கிறேங்க, நாங்கள் 2 பேரும் கூட்டணி சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? நாளை காலை அவர் அறிவிப்பு பண்ணார்னா, எங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டாருன்னா மாற்றம் நடக்குன்னு சொல்லிட்டேன்ல. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அது எப்படிங்க? எனக்கும் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லையா? நான் மக்களோட கடந்து உருண்டு பிறண்டு என் மக்களின் விடுதலைக்காக போராடி இப்போ வந்து திருமாவர்களின் வருகைக்கு பிறகு தான் நாங்கள்லாம் இப்படி மிடுக்காக இருக்க முடியுது. இதுக்கு முன்னாடி நான் படித்த ஸ்கூலில் நானே சைக்கிளை விட்டு இறங்கி தான் தள்ளிட்டு போயிருக்கேன். இன்றைக்கி நான் போகிறேன்னா கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து சொல்லுங்கள் தீர்ப்பு, நீங்கள் எதனா சொல்லுங்கண்ணே, நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட இன்னும் காலம் போய் இப்போ நீ வந்து என்கிட்ட வந்து தம்பி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் சொன்னால் முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிற காலத்தை ஏற்படுத்தது காலம் தந்த கருத்தியல் தலைவன் திருமா. இதை யாராலையுமே மாற்ற முடியாது. இதுக்கு மேலே இந்த பிம்பத்தை எவனாலையும் தகர்த்த முடியாது. ஆனால் எல்லாம் கோபத்தில் இருக்காங்க. சினம் கொண்ட சிறுத்தையின் சீற்றத்தை எந்த கொம்பனாலும் நெருங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. இன்றைக்கி மாலை 5 மணிக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஒப்பந்தப்படி கையெழுத்து போட்டு வர தலைவர் அப்படின்னா. 10+2 என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். ஆனால் 2031ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு. தலைவர் வந்து 2011 ஒரு முறை சொன்னார், 2011ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு. நான் சொல்கிறேன், தலைவர் வந்து 2031 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு. எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் தலைவர் திருமா அவர்கள் அமைவார். எங்கள் தலைமையில் கூட்டணி அமையும். எழுதி வச்சுக்கோங்க, தனிச்சு நிற்கிறோம், கூட்டணி நிற்கிறோம். ஆனால் எங்கள் தலைமையில் தமிழகத்தில் தலைவர் திருமா அவர்கள் முதல்வர். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. தேதி டைம் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாற்றி நடந்துன்னா கேளுங்க, நான் இங்கே தான் இருப்பேன், என் நம்பர் உங்களுக்கு தெரியும், கேளுங்க. இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். அதுக்காக தான் வந்து 234 மாவட்ட செயலாளர்கள், 4 ஒரு மாவட்டத்திற்கு 4 மாவட்ட செயலாளர், 4 துணை மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர் 3, அப்படி பிரித்து தொகுதியை பிரித்து எதுக்காகனாக்க அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். அதிகாரம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பரவலாக்கப்பட்டால் தான் ஒரு அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் என்பது வந்து எங்கள் தலைவருடைய பழைய முழக்கம். அது இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களை பார்த்து திராவிட இயக்கங்கள்லாம் இப்போ பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு. ஆனால் எங்களை பற்றி இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து இன்னும் சில பொறுப்புகள்லாம் போடாமல் இருக்கார். அது எலெக்ஷன் முடிவு வந்து அறிவிச்சிடுவார் தலைவர். இப்போ வட தமிழகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தமிழகம் தான் இருக்கிறதே பெருசு. ஒன்று வன்னியர், இன்னொன்று வந்து பறையர். இந்த சமூகத்தை மீறி ஒரு கூட்டணின்றது வந்து வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே பெருத்த சமூகம்னா இது 2 தான். திருமா அவர்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டார் அப்படின்னா, ஒருவேளை இந்த கூட்டணி இது நடக்கலை, வெளியே வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, அங்கே ராமதாஸ் அவர்கள் வந்து காத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. யார் காத்திருக்கா? ராமதாஸ். அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதை சொல்லக்கூடாது, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன். எப்பொழுதுமே வந்து நாங்கள் அப்போவே எடுத்த ஸ்டாண்டிங் இது. அதாவது சாப்பாடு போடுறாங்கள்ல, சாப்பாடு போட்ட உடனே சாப்பாட்டு கையோடு அடிக்கிறவங்க அவங்கெல்லாம். எங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன், எங்கள் தலைவர் வந்து தமிழ் குடிதாங்கி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து ரொம்ப பெருமையாக மேம்படுத்தி ஒன்றிணைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே பயணத்தை பயணித்தாங்க. ஆனால் சில நாட்களில் தலித் அல்லாத அமைப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து சாதியவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் ராமதாஸ். அரசியல் வரலாற்றில் எவ்வளோ பெரிய தாக்கம் வந்தாலும் ராமதாஸோடு கூட்டணி கிடையாது, தெளிவாக இருக்கிறார். கட்சி கலைஞ்சாலும் சரி தான், ராமதாஸோடு என்றைக்கும் கூட்டணி கிடையாது, புரியுதுங்களா? நாங்கள் அதில் வந்து ஸ்டாண்டிங், எவ்வளோ பெரிய தாக்கம் வந்தாலும் சரி தான். ராமதாஸோடு சாதியவாதி அமைப்புகளோடும் மதவாத அமைப்புகளோடும் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் கூட்டணி வச்சுக்காது. அவங்கெல்லாம் சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் எப்படி வச்சுங்க, 10 நாள் அவங்க கூட இருப்பாங்க, 11 நாள் இன்னொரு நாள் கொடுத்து வேறு இடத்துல கூட இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அணிகள் மாறுறவங்க. இந்த அணில் குஞ்சுன்னு அவங்களாம் சொல்லக்கூடாது. இப்போ தற்குறின்னு சொல்கிறாங்களே தாவேக்கா, அவங்கள சொல்லக்கூடாது. அவனுங்க மாதிரி இவனுங்கள்லாம் இந்த பறையர் சமூகத்தில், தலித் சமூகத்தில் பல்வேறு அமைப்புகளில் பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பித்து, எனக்கு இவ்வளோ % ஓட்டு இருக்குது, எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க, இதை பண்ணுங்க, நான் உங்கள் கூட அவன் கூப்பிடாட்டி போனாலும் இவன் வந்து பேசுவான், உங்கள் கூட வர தயாராக இருக்கிறோம், பேட்டி கொடுப்பான். எங்கள் தலைவர் அப்படி இல்லை. எங்களுக்கு நாங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ நடந்த ஒரு எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைக்காக மக்கள் களத்தில் நிற்கிறாரு. எங்களுக்கு சீட்டு நோட்டு முக்கியம் இல்லை,
மக்களின் விடுதலை தான் எங்களுக்கு முக்கியம். அவங்கெல்லாம் வந்து எங்கள் தலைவரோட கம்பேர் பண்ணக்கூட முடியாது. அவருடைய உழைப்பு வேறு, எங்களோட தலைவரோட உழைப்பு வேறு. திருமணமே செய்து கொள்ளாமல் நேற்று உண்மையாக 12:30 மணிக்கு தலைவர் போகிறார். இந்திய அரசியல் வரலாற்றிலே வந்து இப்படி ஒரு மிகவும் மனவேதனையாக இதை நான் பதிவு பண்ணுறேன். இவ்வளோ பெரிய வழியோடு இருக்கிற தலைவர் யாருமே கிடையாது. வரவங்க எல்லாம் அவங்க பிரச்சனையை தான் சொல்லுவாங்க. அவங்க பிரச்சனை, எனக்கு எங்கே பிரச்சனை, எனக்கு அங்கே பிரச்சனை, எங்கள் ஊருக்குள்ளே பஸ் வரல, எங்கள் ஊருக்குள்ளே குடிநீர் கால்வாய் இல்லை, நாங்கள் என்ன கேட்டாலும் அதிகாரி செஞ்சு தர மாட்டாங்க, வீடு வருது, கலைஞர் கனவு இல்ல திட்டம் சொல்லி வீடு போட்டாங்க, அந்த வீடு திட்டத்தில் வந்து எங்களுக்கு தர்றதுக்கே பணம் கேட்குறாங்க, பிடிஓ ஆஃபீஸில் எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா தான் அந்த பணமே ரிலீஸ் பண்ணுறாங்க, வீடு கட்டாட்டி போனாலும் பணத்தை எடுத்துடுறாங்க, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருதுல்ல. அது எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? தலைவர் தளபதி ஸ்டாலினை டைரெக்டாக ஃபோன் போட்டு இதை செய்யன்னு சொல்கிறாரு. இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கூட சரியாக இருந்தாலும் அரசு நடத்துகின்ற அதிகாரி இருக்க பார்த்தியா, அவன் சாதிய வன்மத்தோடு இருக்கிறான். காவல்துறை உட்பட சாதிய வன்மத்தோடு இருக்குது. அதனால தான் இப்படி வந்து விலகி கிடக்கிறாங்க எல்லாருமே. இப்போ பாரு, எவன் கட்சி ஆரம்பித்தாலும் தலித் சமுதாயத்தில் தான் முதல் கொடி பிறக்கும். எல்லா தலித் சமூகத்துலேயும் இது இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஆனால் போவான், திரும்ப வந்துடுவான். இப்போ நேற்று கூடமே இப்போ என் தலைமையில் வந்து அடுத்த மாதம் ஏப்ரல் 14க்கு அப்புறம், ஏப்ரல் 14 ஏப்ரல் 13 தெரியல, என்னுடைய தலைமையில் 50 பேர் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தையாக இணைக்க போகிறாங்க. என்னுடைய தலைமையில் சில முக்கிய தோழர்களின் வழிகாட்டுதலோடு தலைவர் தலைமையில் அம்பேத்கர் திடலில் மிக விரைவில் இந்த இணைப்பு விழா நடைபெற இருக்கிறது. 50 பேர், 11 மகளிர், மீதி ஆண்கள் எல்லாமே 50 பேர் சேர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் தன்னை இணைக்க போகிறாங்க. மக்களுக்கான கட்சி யாருன்னு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் மட்டும் வந்து விடுதலை சிறுத்தை வந்து எந்த நேரத்துலையும் வந்து இதுவரை எங்கள் தலைவர் வந்து திமுக விட்டு வெளியே போகணுங்கிற எண்ணமே இல்லை. தலைவர் வந்து நம்ம மக்கள் விடுதி இப்போ வந்து நம்மளுடைய அதிகாரமான குரலானது சட்டமன்றத்தில் ஒலிக்கணும், நம்ம பேசுகிறது வந்து பதிவாகணும், மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத வந்து நான் 6ல் நின்னார் போன முறை. இப்போ அதே கொடுத்தா நாங்கள் வாங்க முடியுமா? எங்களை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? திமுக எப்படி இருக்குது சொல்லுங்கள்? தலைவரே திமுக தளபதி ஸ்டாலினே எப்பா 12 கொடுங்கப்பான்னு சொன்னால் கூடமே அங்கே இருக்க 2ஆம் கட்ட தலைவர் கொடுக்க மாட்டாங்க. அது என்னமோ தலைவர் எங்கள் திருமாவை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றெல்லாம் எரிய மாட்டுது, அது என்னன்னு தெரியல, அதனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி, இப்போ ஆதவர்ஜனா ஒரு முறை சொன்னார், திருமாவர்களுக்கு வந்து ஸ்டாலினை பார்த்தா பயம் அப்படின்னு. பயமா? தலைவர் திருமாவுக்கு ஸ்டாலினை பார்த்தா பயமா? 1990 ஆண்டுகளில் தெரியுமா திருமா யாருன்னு? இப்போ திருமா, அப்போ திருமாவளவன் பேரை கேட்டாலே சும்மா அதிரும்னு இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ரஜினி அந்த படம் எடுத்தார். அப்போவே அதிரும். எப்படின்னா, நாங்கள் பயந்தவர் அல்ல, பக்குவப்பட்டவர்கள், பார்த்து பேசு. ஆதவர்ஜனா அவர்களே பருப்பை எடுத்துருவோம். விடுதலை சிறுத்தைகளை சும்மா லேசாக கணக்கில் இடாத. நீலாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை ஆதவர்ஜனா வந்து திமுகவில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அந்த ஆள். நான் வந்து ரொம்ப மரியாதையை பேசுகிறேன். வளர்ந்து கட்டவன், சரியான வளர்ந்து கட்டவன், மூளையே கிடையாது அவனுக்கு. எதனா ஒன்று பேசுவான், எதனா ஒன்று போடுவான், பதிவு போடுவான், திரும்ப அவனே நீக்கிடுவான். திமுக தான் இப்போ வந்து இவன் தான் பயப்படுறான். யார் இவனுக்கு வந்து? இவனை யாருக்குங்க தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள், இவனை யாருக்கு தெரியும்? ஆதவர்ஜனாவை யாருக்கு தெரியும்? மக்கள் யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி ஆதவர்ஜனான்னு ஒரு பேர், ஒரு வளர்ந்து கட்டவன் தெரிகிறான்னாக்கா யார் காரணம்? வந்த உடனே நான் ஒழுங்காக இருக்கனே அப்படி இப்படின்னு பார்த்து சேர்ந்து எங்கள் தலைவர்கிட்ட வந்து சேர்ந்து, சரி பரவாயில்ல, நிறையா வியூகம் பண்ணுறாப்புல, அரசியல் வியூகம் பண்ணுறாப்புல அப்படின்னு அவருக்கு கூப்பிட்டு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்தாரு தலைவர். அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு அழகாக இருந்திருக்கலாம். நீ வந்து எங்களை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் தலைவர் ரொம்ப கூர்மையான ஆள். அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், எதனா எழுதிட்டே இருப்பார், எதனா சொன்னால் காலை வாங்கிட்டே இருப்பார். தூக்கத்தில் கூட அவர்கிட்ட எதுவும் பேச முடியாது. அவர் தூங்குறாரு நினச்சி பேச முடியாது. ஏன்னா அவர் தூங்கவே மாட்டார். 1 ஹவர் 2 ஹவர் தான் தூங்குவார். அதுவும் கார்லேயே தூங்குவார், சாப்பாடு வண்டியில் தான். இந்த ஆதவர்ஜனா இருக்கானே வளர்ந்து கட்டவன், அவன் ஒழுங்காக வாயை அடக்கிக்கணும். இல்லைனா போட்ட உடனே டெலிட் பண்ணுறான். திமுக அரசு கைது பண்ண மாட்டாங்க. மற்றவங்களாம் என்ன ஒன்று சொல்லிட்டா உடனே திமுக அரசு ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை, காவல்துறை விரைந்து நடவடிக்கை அப்படின்னு பெருசாக ஹெட்லைனில் போடுறான். ஆதவர்ஜனா கைது பண்ண வேண்டியதானே? ஏன் கைது பண்ணல? வேண்டப்பட்ட ஏதோ ஒன்று உறவு இருக்கும். எதனா அவங்களுக்குள்ள என்ன நமக்கு தெரியாதுல்ல. ஏதோ திமுகவும் ஆதவர்ஜனாவும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது என்ன எனக்கு தெரியாது. நானாக ஒரு வியூகத்தின் அடிப்பில் குழந்தை கேட்டான்னு சொல்லுவோம். என்னப்பா எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க, இந்த ஆதவர்ஜனா கைது பண்ண மாட்டேங்கிறாரு, ஸ்டாலின் கைது பண்ண மாட்டேங்கிறார், ஸ்டாலின் காவல்துறை கைது பண்ண மாட்டேங்குது, ரஜினியை திட்டுறாப்புல, தலைவர் திருமாவை திட்டுறாரு, கண்டவங்கள பற்றி பேசுகிறாரு, ஒயின் ஷாப்பு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே கிடைக்காத அந்த சரக்கு பாட்டில் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன் ஃப்ளைட்டில் இருக்கிற சரக்கு குடி? நீ குடியாருன்னு தெரியும், ஒருத்தன் மனநோயாளி, நீ குடிக்க போகிற, ஃப்ளைட்டில் போய் குடி, அங்கே கிடைக்காத அந்த பிராண்டு, அது வெரி காஸ்ட்லியான ஐட்டம், ஃபாரினில் தான் கிடைக்கும். அதனால் அப்படியே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டே போயிட்டார் அவர். புரியுங்களா? அவன் வந்து வாயை அடக்கிக்கணும். ஆதவர்ஜனுக்கு விடுதலை சிறுத்தைகளின் பகிரங்கமான எச்சரிக்கை,
வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு, இல்லைன்னா காணாமல் போயிடுவேன். நீ யாருங்கிறது உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுனதே விடுதலை சிறுத்தை. அரசியல் தளத்தில் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். தலைவர் திருமா தேசிய தலைவர், உலகளாவிய தலைவர். ஏன் உலகளாவிய தலைவருங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறா, போர் நடந்துக்கிட்டு இருக்கு. போர் நடக்கும் பொழுதே நம்ம நட்பு நாடு ஈரான், இந்தியாவுக்கு நட்பு நாடு. ஆனால் நம்ம மோடி இருக்கார்ல, நம்ம தலைவர் பிரதமர் மோடி, அவர் ஒரு சும்மா ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா இவர் வந்து அங்கே பண்ணுறாரு. யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார், அவருக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பார். அதானி அம்பானிலாம் அவங்களுடைய துறைமுகத்தில் வழியாக தான் நம்ம இந்தியாவுக்கு வருது. நீ தான் தடுக்கணும். கேட்டால் மாநில அரசு போதைப் பொருள் விநியோகம் செய்கிறதுனா எப்படி ராஜா வருது? துறைமுகத்து வழியாக தானே வருது. துறைமுகம் யாரோடது? அதானி அம்பானி தானே. நீ தான் அதுக்கு இம்போர்ட் பண்ணுற, நீ தான் எக்ஸ்போர்ட் பண்ணுற, அதெல்லாம் வருது. நீயே சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? இது சும்மா ஆனா வந்து இதான் காரணம் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது வந்து மோடி அரசு வந்து வன்மையாக கண்டிக்கணும். போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு உடனே 3 மணிக்கெல்லாம் வந்து அமெரிக்க அது யுஎஸ் எம்பசியில் எங்கள் தலைவர் வந்து தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறார். தயவு செய்து மோடி அவர்களே போரை நிறுத்துவதற்கான அறிக்கையை வெளியிடுங்கள். அப்போ தான் வந்து உலகத்தில் எந்த நாடும் பாதிக்கப்படாது, இல்லைனா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னார். நடந்துச்சா? அன்னைக்கு ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தன் பேசினான், அவன் பேர் சரியாக எனக்கு தெரியல. திருமாவளவனுக்கு வந்து நான் வந்து டிக்கெட் போட்டு தரேன், அவர் அமெரிக்காவில் போயிட்டு போராட்டம் பண்ண சொல்லுன்னு சொன்னார். அந்த அறிவாளி இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. காலத்தை கணிக்கக்கூடிய தலைவர் திருமா அன்னைக்கே சொல்லியிருக்கார் தலைவர். அன்னைக்கே அட்டன் டைமில் 11 மணிக்கு இங்கே இதை முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முடிச்சு நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு யுஎஸ் எம்பசியில் போயிட்டு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் தலைவர். ஏன்னா அன்றைக்கி அவர் அறிக்கை விட்டுருக்கலாம் இல்லையா? எவ்வளோ பேர் இப்போ மக்கள் வந்து சாதாரண சராசரி மக்கள் கேஸ் அடுப்பு இல்லாமல் சமைக்க முடியாமல் எவ்வளோ ஹோட்டல், எங்களால் சாப்பாடே கிடைக்கலங்க 2 நாளாக. கேஸே ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பேர் எவ்வளோ ஹோட்டல் மூடிட்டாங்க, எவ்வளோ பொருளாதாரம் இழப்பீடு வந்திருக்கு. இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? இதுக்கு என்ன பண்ணணும்? போர் நடக்குது 2 நாளைக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை. யார் கூட? அதானி கூட. அதானி அம்பானி அமெரிக்கா ட்ரம்ப் கூட. இவனுக்கெல்லாம் அவனுடைய முதலீடுங்க இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் அவர் பேச மாட்டார், அமைதி. அவர் நிறைய சிக்கலில் மாட்டியிருக்காரு. விரைவில் அவரே அந்த ட்ரம்ப்பே நேற்று ஏதோ பேசியிருக்காரு, நான் சரியாக காதில் கூட வாங்கலை. அது நாளைக்கு விரைவில் அவரே வெளியிடுவார், நம்ம வெளியிட வேண்டியதில்லை, அவரே வெளியிடுவார். சரி, இறுதியாக இந்த கூட்டணி விவகாரம் வந்து சுமூகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இந்த தேர்தலை வந்து விசிகா கட்சி வந்து எப்படி அணுகும்? அதாவது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தலைவர் திருமா அவர்களுக்கும் லட்ச பல கோடிக்கணக்கான சிறுத்தைகளுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. தளபதி அவர்கள் நன்கு புரிந்தவர். திருமாவின் வலிமை என்ன, உயரம் என்ன, அவரின் நிலைப்பாடு என்ன என்று நன்கு உணர்ந்தவர். அதனால் சுமூகமாக முடியும் என்று நான் கருதுகிறேன். 12 கொடுப்பார்னு என்னோடய விருப்பம். அப்படி முடியுமாங்கிற ஆப்ஷன் போ. நீங்கள் கூடமே வந்து அப்படியே ஒரு கேள்வி எழுப்பும்போதே பயங்கரமாக என்ன ஆசைனா இவ்வளோ பெருத்த சமூகத்தை வச்சிருக்க ஒரு கட்சி ஏன் கூட்டணி போகணும், தனிச்சே நின்றலாமே அப்படின்ற ஒரு அதுக்கான கால சூழ்நிலை வந்து ஏற்படலை தலைவா இன்னும். சரிங்களா? 234 தொகுதியில் வேட்பாளர் அறிவித்து வேட்பாளர் நிற்க விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான காலம் இது அல்ல. ஏன்னா இப்போ முடியாது. அதுக்கு தான் 2031 நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமையிலே திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக, காமராஜர் போன்ற ஒரு தலைவருங்க, திருமணம் செய்து கொள்ளாத தலைவர், தனக்குன்னு ஒரு வீடு வாசல் இல்லாமல் வாடகை வீட்டில் தன் அம்மாவை வச்சிருக்கார். கே நகரில் வாடகை வீட்டில் தனி மனிதன். 1 மணி நேரம் அவர் தனிமையில் இருந்து நான் பார்த்ததே இல்லை. நானும் எப்பொழுதும் தலைவர் கூட பயணிக்கிறேன். நான் எனக்கு நல்லா தெரியும். தனிமையில் 1 மணி நேரம், அரை மணி நேரம் கிடையாதுங்க. அவர் நேற்று 6 மணிக்கு நான் போனேன், 11:30 மணிக்கு தான் வந்தார் கீழே. அந்த தெரு மக்களுக்கெல்லாம் அவ்வளோ நெருக்கடி. ஏன்னா இருந்தாலும் அவங்களாம் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், திருமாவளவன் இருக்கின்ற இடம் எங்களுக்கு பாதுகாப்பு என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதனால் வந்து எங்கள் தலைவருக்கு வந்து அந்த மாதிரி முடிவு இப்போ எடுக்க மாட்டோம். அதுக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படும். 2031 விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் ஆட்சியை அமைப்போம் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கூட்டணி கண்டிப்பாக வருங்க, நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படியே கேட்குறீங்க? வரும், கண்டிப்பாக வரும். வரலைன்னா எங்கள் தலைவர் வந்து சமரசம் பண்ணி மனத்தை மாற்றி ஏற்றுக்குங்க இந்த ஒரு முறை. அதாவது விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் பங்கீடு கிடையாதுங்க. பாஜக உள்ளே வரக்கூடாதுங்கிற எந்த அளவுக்கு எங்களுடைய வலிமையும் உறுதிப்பாடும் நிலையாக இருக்கிறோமோ அதே அளவிற்கு திமுகவுக்கு இருக்க வேணும், திமுகவும் இருக்கணும். நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி பேசுகிறீங்களா, திராவிட அரசு, திராவிட மாடல் அரசுன்னு பேசுகிறீங்களா திமுக, எங்களுக்கு மட்டும்தான் நிலைப்பாடா, உங்களுக்கு கிடையாதா? 44 தனி தொகுதி இருக்குல்ல, 234 தொகுதியில் 44 தனி தொகுதி இருக்கா இல்லையா? ஏன் திருமாவளவனுக்கு வந்து கொடுத்தா என்ன, 115 சீட்டு தானே இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஏன் நீ ஒரு 140 நில்லு, திருமாவளவனுக்கு 15 கொடு. உனக்கு மட்டும் வந்தால் ஒன்று, எங்களுக்கு வந்தால் ஒன்றா?
நீ கொள்கை உறவுன்னு தானே சொல்கிறீங்க. திமுக கொள்கை உறவு, விடுதலை சிறுத்தை என்றைக்கும் திமுகவோடு கொள்கை உறவு வைத்திருக்குன்னு சொல்கிறீங்க. கொள்கை உறவு வைத்திருக்கிறவங்க மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் விடக்கூடாது என்று நினைக்கிற நீங்கள் எல்லா விதத்திலையும் தடுக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தால் போக முடியுமா? சக்கரைனா இனிக்குமா? அள்ளி வாயில் போட்டால் தானே இனிக்கும். நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி நாங்கள் சொல்லிக்கிட்டோம் சரிங்க போயிட்டுமா? அது கிடையாது. இது வேண்டாம். 12 கொடுத்தா நல்லாயிருக்கும். 10+2 தமிழ்நாட்டில் 10ம் பாண்டிச்சேரியில் 2ம் கொடுத்தா நல்லாயிருக்கும்.